இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? கலந்த காய்கறிகள் இதில் வந்து முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கோம். இது ஒரு கப் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, வெண்ணெய் 3 டீஸ்பூன். இதுக்கு மசால் தூள்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், வேறு ஏதாவது மட்டன் மசாலா சிக்கன் மசாலா வேணுன்னா ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் விழுதாவும் எடுத்துக்கலாம். அப்படி பொடி பண்ணிக்கிறவங்க 2 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்ரி பஃப் பண்ணுற ஷீட் வந்து 2 ஷீட்டு. இதில் 12 பப்ஸ் செய்யலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு வடை சட்டியில் பூண்டு இஞ்சி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை போட்டு வாட்டிக்கலாம். வெங்காயம் வாடினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க காய்கறிகளை போட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ அதில் நம்ம வச்சிருக்க மசால் தூளை நம்ம போட்டுக்கலாம். காய் ஆல்ரெடி வெந்திருக்கனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வாட்டணும்னு தேவையில்லை. இப்போ அதில் வச்சுருக்க மசால் தூள் போட்டதுக்கப்புறம் இந்த மசால் தூள் வந்து அதில் நல்லா கலரணும். இதில் நீங்கள் வச்சுருந்த புதினா வச்சு போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், கருவேப்பிலை, இது எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த மசால் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த இப்போ ஒரு ஷீட் அதில் எடுத்து நல்லா தேய்ச்சிருக்கோம். இதில் வந்து 6 பப்ஸ் நம்மளுக்கு வரும். இதில் வந்து இப்போ 12 பப்ஸ் நம்ம அந்த ஒரு பேக்கெட்டில் இருக்கும். நம்ம 6 பப்ஸ் மட்டும்தான் இதில் செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து 6ஆக நம்ம வகுத்துருக்கோம். வகுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்ம ஒரு சைடாக உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் பப்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடாக இது பண்ணி நம்ம சம்சா மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இப்போ முக்கோணமாக நம்ம மூடிக்கலாம். இதில் நீங்கள் வந்து ஓரத்தில் தண்ணி வச்சு கூட ஒட்டிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மேலே எது வேணாலும் வச்சு ஒட்டிக்கலாம். இது ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கருவு அடித்து மேலே தடவுனாலும் தடவலாம். அப்படி இல்லைன்னா வெண்ணெயை வந்து நல்லா உருக்கிட்டு அது மேலே நல்லா தடவிடணும். லைட்டாக ஓட்டையும் போட்டு விடணும். இது வந்து எத்தனை இதில் 220 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் இது வந்து பேக் பண்ணால் உங்களுக்கு அழகாக வெஜிடபிள் பப்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ அழகாக அது மடித்து இப்போ 4 சைடு அதை வந்து நல்லா மூடி விடணும். தண்ணி வேணுங்கிறவங்க தண்ணி நம்ம இப்போ சமோசாவுக்கெல்லாம் நம்ம இது பண்ணி விடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒட்டி நம்ம இது பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா ஃபோக்கால் 4 சைடும் வச்சு உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஈஸியான வேலை. நீங்கள் செஞ்சுட்டு உள்ளார போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையே இல்லை. நம்ம பேக் பண்ணுறோட டைம் தான் அது. உங்களுக்கு வேலையே இல்லை. செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அழகாக 4 சைடும் ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்குங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து 6 இதையும் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து ஷீட் மேலே வச்சு அது ஒரு ஓட்டை போட்டு மேலே நாங்கள் வெண்ணெயை தடவிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த இதை வந்து பேக் பண்ணிக்கலாம். 220 செல்சியஸ் டிகிரியில் வச்சு 15 நிமிஷம் 15 to 20 நிமிஷம் வச்சு இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.